ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம குருதயாள் பிரபு வீட்டில் எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கோம். இன்னைக்கு பத்மநாப பிரபுடைய திதி. அவருடைய ஆன்மாவுக்கு வேண்டியும் இங்க இருக்கிற எல்லா பக்தருடைய குடும்பத்தாருக்கு வேண்டியும் எல்லாருடைய ஆயுள் ஆரோக்கியத்துக்காக வேண்டியும் இன்னைக்கு நம்ம பகவான் ஜெகநாதத்துல பிரார்த்தனை செய்யறோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம கஜேந்திரனுடைய பிரார்த்தனை படிச்சுட்டு இருக்கோம். கஜேந்திரன் பிரார்த்தனை ரொம்ப அழகான ஒரு பிரார்த்தனை பாகவதத்துல. இந்த பிரார்த்தனையில நிறைய அழகழகான பாடம் எல்லாம் இருக்கு. ரொம்ப அழகா கஜேந்திரன் சொல்றாரு பகவானை பார்த்து, எந்த மாதிரி சூழ்நிலையில கஜேந்திரன் பிரார்த்தனை செஞ்சாரு, கஜேந்திரன் யாரு, கஜேந்திரன் எந்த மாதிரி சூழ்நிலையில பிரார்த்தனை செஞ்சாரு, கஜேந்திரனுக்கு என்ன நடந்தது, இதுல இருந்து கிருஷ்ணர் நமக்கு சொல்லக்கூடிய லெசன் என்ன, லைஃப் லெசன் ஃபார் அஸ். கிருஷ்ணா நம்ம வாழ்க்கைக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார். சோ கஜேந்திரோட ஃபர்ஸ்ட் பிரேயர் ஸ்ரீ கஜேந்திர உவாச்ச ஓம் நமோ பகவதே தஸ்மை யதாத்மன ஆத்மகம் புருஷாய ஆதிபீஜாய பரேஷா அபிதாத்மகி பரேஷா அபிதீமகி. சோ கஜேந்திரன் பகவானுடைய தாமரை திருப்பாதுக்கு தன் பிரார்த்தனையை செலுத்துறார். என்ன சொல்றாரு பகவான் பார்த்து, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பாகவதம் ஃபர்ஸ்ட் அங்கதான் தொடங்குது. பாகவதத்துல வியாசதேவர் தொடங்கும் போது ஓம் ஓம் நமோ பிரம்மனே அல்லது ஓம் பிரம்மனே ஓம் பரமாத்மனேன்னு தொடங்கல. வியாசர் பாகவதம் எழுத தொடங்கும் போது ஓம் பிரம்மனே நமக ஓம் பரமாத்மனே நமகன்னு தொடங்கல. வியாசர் தொடங்கினது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அப்ப ஏன் அப்படி சொல்லியிருக்காரு? வியாசர் பாகவதம் எழுதும் போது ஏன் ஓம் பிரம்மனே நமக ஓம் பரமாத்மனே நமகன்னு சொல்லாம ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு சொல்லியிருக்க. அப்ப அதோட அர்த்தம் என்னது? பிரம்மத்துக்கும் பரமாத்மாவுக்கும் பகவான் தான் ஆதாரம். அதனால பாகவதத்துல டைரக்டா பகவானை வர்ஷிப் பண்ணு. பாகவதத்தோட நோக்கமே தூய பக்தி தோண்டுதான், பியூர் டிவோஷன். அதனால பாகவதத்துல எங்கேயுமே பிரம்மனை பத்தியோ பரமாத்மா பற்றியோ இல்ல, பகவானை பற்றி தான் இருக்கு. ஏன்னா பாகவதம் தொடங்குறதே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் உருவமற்றவரோ அருவமானவரோ கிடையாது. அவர் புருஷோத்தமன், புருஷாய ஆதி பீஜாய, இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரமானவர். அவர் ஒரு நபர். அதனால இந்த பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தம் இதுக்கெல்லாம் ஒரு கனெக்ஷன் இருக்கு, கனெக்டிவிட்டி இருக்கு. பகவத்கீதை எங்க தொடங்கியது? பகவத்கீதை எங்க தொடங்குச்சு தெரியுமா? குருக்ஷேத்திரத்துல பகவான் சொன்னாரு. பகவத்கீதை ஸ்டார்டிங்ல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பகவத்கீதை அறியாமையில தொடங்குது. அர்ஜுனனுக்கு தான் யாருன்னு புரியல. அவர் நினைச்சிட்டு இருக்காரு இந்த குருக்ஷேத்திரத்துல ஸ்வஜனா, என்னுடைய ஜனங்க, என்னுடைய மாமன்மார்கள், மைத்துனர்கள், சகோதரர்கள், ஆச்சாரியன். பகவத்கீதை படி அர்ஜுனன் எப்படி புரிஞ்சுட்டு இருக்காரு, என்ன பிரதிபலிக்கிறாருன்னா, அர்ஜுனன் நான் இந்த உடல் நினைச்சிட்டு இருக்கேன், நான் இந்த உடல் இதெல்லாம் எனக்கு சொந்தமானது, இது என்னுடையது, இதுதான் அறியாமை. பகவத்கீதை அறியாமையில தொடங்கியது. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஆத்ம ஞானத்தை போதிக்கிறார். அர்ஜுனா நீ இந்த உடல் கிடையாது, ஆன்மா. நஜாயதே நாம ஏதேவா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா நபூயக அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணோ நஹன்யதே ஹன்யமானேன ஷரீரே. இந்த உடல் தான் பிறக்குது இறக்குது, ஆத்மா பிறப்பதுள்ள இறப்பதுள்ள. எந்த காலத்திலும் ஆத்மா பிறந்ததுள்ள இறந்ததுள்ள, உடல் தான் பிறக்குது இறக்குது. அப்போ ஆத்மா நித்தியமானது, ஆன்மீகமானது, பழமையானது. இந்த உடல் அழிகிறதுனால ஆத்மா அழிவடைகிறது இல்லை. பத்மநாப பிரபு ஆன்மீக உலகத்தில் இருக்காரு. அந்த உடலை விட்டதுனால அவருக்கு நஷ்டம் ஒன்றும் ஆயிடல. அந்த மாதிரி ஒரு ஜீவனும் ஆத்மா விட்டா அவங்க என்ன உணர்வோடு இந்த உடலை விடுறாங்களோ அவங்க அதை ஆயிடுவாங்கன்னு சொல்லியிருக்கு பகவத்கீதையில. எம் எம் பாபி ஸ்மரன் பாவோ தஜத்யந்தே கலேவரம் தம் தம் ஏவைதி கௌந்தேயா ததா சத் பாவபாவிதா.
ஒருத்தர் உடலை விடும்போது என்ன நினைச்சுட்டு உடலை விடுறாரோ அதே ஆயிடுவார். இப்போ ஒருத்தருக்கு வந்து ஐஸ் காஜா சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை இருக்கு. ஐஸ் காஜா சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அவர் உடலை விட போகும்போது யாருமே வாங்கிட்டு வரல. அப்புறம் என்ன நினைச்சாரு, சாப்பிட முடியலன்னு நினைச்சு உடலை விட்டார். அப்புறம் கிருஷ்ணர் அடுத்த பிறவி அவர் கொடுத்தாரு. ஆனா அவருக்கு என்னாச்சு, மனித பிறவி கிடைக்கல. அவர் ரொம்ப பாவம் பண்ணாரு. சில நேரம் ஐஸ் காஜா வந்து அந்த கூலிங் எல்லாம் போனதுக்கு அப்புறம் எறும்பெல்லாம் அதில் போய் உட்காந்துட்டு இருக்கும். அதில் ஸ்விம் பண்ணி அதிலே செத்து போயிடும். அப்ப ஐஸ் காஜா சாப்பிட்றதுக்கு மனுஷ பிரிவு தான் வேணும்னு இல்லை இல்லையா? ஐஸ் காஜா சாப்பிடணும்னா மனுஷ பிரிவு வேணும், ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். ரொம்ப பாவம் பண்ணா எறும்பாதான் அதில் ஸ்விம் பண்ணணும். அதனால நம்முடைய கான்சியஸ்னஸ் என்ன இருக்கோ, நம்ம என்ன உணர்வோடு இந்த உடலை விடுறோமோ அதுதான் அடுத்த பிறவி காரணமா அமையுது. நமது செயல்களும் சிந்தனையும் அடுத்த உடலுக்கான அடித்தளம். அப்புறம் கிருஷ்ணன் என்ன சொன்னாரு, அந்த காலே சமாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யப்ராதசி மத்பாவம் யாதி நாதி அத்ர அசம்சயா. சந்தேகமே வேண்டாம். ஒருத்தர் உடலை விடும்போது கிருஷ்ணா அப்படின்னு நினைச்சு உடலை விட்டாருன்னா பகவான்கிட்ட போயிடுவார். அப்போ நமக்கு தெரியுமா மரணம் எப்போ வரும்னு? நம்ம யாருக்குமே தெரியாது மரணம் எப்போ வரும்னு. அந்த நேரத்தில் கிருஷ்ணரை நினைக்கணுமே. இப்போ வந்து உங்க பேர் என்ன? கீர்த்தன் கிருபா பிரபு. கீர்த்தன் கிருபா வந்து படியிலிருந்து இறங்கி வர்றார். கீர்த்தன் கிருபா பிரபு வந்து இந்த படியிலிருந்து இறங்கி வரும்போது அந்த கார்னர்ல ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டார். அப்படி அந்த கார்னர்ல இருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழும்போது கீர்த்தன் கிருபா வந்து கிருஷ்ணான்னு சொன்னார்னா தப்பிச்சுக்கிட்டாருன்னு அர்த்தம். ஐயோ அம்மானார்னா இன்னைக்கு ஒரு கான்சியஸ்னஸ் டெவலப் ஆகல. அந்த நமக்கு தெரியல எப்போ ஆபத்து வரும்னு. எப்ப வேணாலும் ஆபத்து வரலாம். இந்த ஆபத்து காலத்துல கிருஷ்ணரை நினைக்கணுமே. அப்ப கீர்த்தன் கிருபா பிரபு வந்து கீழே விழும்போது கிருஷ்ணரை நினைச்சாருன்னா அவர் கிருஷ்ண கான்சியஸ்ல பர்ஃபெக்ஷன் ஆயிட்டாருன்னு அர்த்தம். அப்ப நினைக்க முடியலன்னா இன்னும் பிராக்டிஸ் பத்தாது, கிருஷ்ண கான்சியஸ்ல பர்ஃபெக்ஷன் ஆகல. அதனாலதான் பிரபுபாதர் வந்து நமக்கு இந்த பிராக்டிஸ் பண்ணி கொடுத்திருக்காரு. சாண்டிங் பண்ணலாம், பாகவதம் படிக்கலாம், பாகவதம் கேட்கலாம், ப்ரொடிஷன் பண்ணலாம், சேவை பண்ணலாம், டெய்டி வர்ஷிப், 24 hours சர்வீஸ். அப்போ நம்ம எவ்வளவு சேவையில நம்ம இணைச்சுக்கிறோமோ அந்த இணைப்பு வந்து மரணத்தின் தொருவாயில பரீட்சையாகும். டெத்துங்கிறது ஒரு டெஸ்ட். நமக்கு மரணம் என்பது ஒரு பரீட்சை. அந்த பரீட்சையில் நம்ம பாஸ் ஆகிறோமாங்கிறது கேள்வி. ஆனா பிரச்சனை என்னன்னா, பரீட்சித் மகாராஜுக்கு கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு. பரீட்சித் மகாராஜாவுக்கு கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு. எப்படி அவுட் ஆயிடுச்சு? அவருக்கு தெரியும் 7 நாள் இறந்து போறாரு. நமக்கு தெரியுமா 7 நாளா, 7 நிமிஷமா, 7 வருஷமா, 70 வருஷமா? தெரியாது. எனி டைம் நம்ம ரெடியா இருக்கணும். சோ அதனால இந்த மரணங்கிற பரீட்சையை நம்ம எதிர்கொள்ள தயாரா இருக்கணும்னா நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். இப்ப இந்த குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த குழந்தை அவங்கள ஸ்கூலுக்கு போறாங்க. அந்த குழந்தை நல்லா படிச்சதுன்னு சொன்னா எந்த டைம் எக்ஸாம் வச்சாலும் நல்ல மார்க் வாங்கும் இல்ல? ஒரு நல்லா படிக்கிற குழந்தைக்கு வந்து எப்ப பரீட்சை வச்சாலும் they ready to face the exam. ஒழுங்கா படிக்காத குழந்தை பயந்துக்கும், அஜிஜோ எனக்கு எக்ஸாம் வைக்க போறால, என்ன பண்ண போறேன்னா இல்லையா? ஒழுங்கா படிக்கல அப்படின்னா நமக்கு பயம் வந்துடும். ஜோ நான் ஒழுங்கா படிக்கலையே, பரீட்சை வச்சா நான் என்ன எழுதுவேன், எல்லாம் மறந்து போயிடுமே. நல்லா படிச்சுட்டு இருந்தா எக்ஸாம் தானே பாத்துக்கலாம், என்ன இருக்கு, என்ன கேட்டாலும் எழுதிடுவேன். அந்த மாதிரி தான் கிருஷ்ணா கான்சியஸ் வந்து நம்ம சீரியஸா பிராக்டிஸ் பண்ணா எனி டைம் இந்த பாடியோட நம்ம தயாரா இருக்கலாம். நான் கிருஷ்ணா கான்சியஸ் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணதான் பயந்துக்கணும், ஐயோ எனக்கு மரணம் ஒரு போது நான் என்ன செய்ய போறேன். இங்க வந்து கிரேட் எக்ஸாம்பிள், கஜேந்திராவுக்கு பரீட்சை வந்துடுது. கஜேந்திரா வந்து கஜ இந்திரா, யானைகளே ராஜா அவர். கஜேந்திரா வந்து யானையிலே ராஜா அவர், இந்த ஃபாரஸ்ட்க்கு கிங் அவர். அப்படி நிறைய யானைகளோட காட்டுல சுத்தி வர்றார். நிறைய பெண் யானைகள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் இருக்காங்க கஜேந்திரன். அப்படியே ஃபாரஸ்ட் சுத்தி வந்து ஒரு நாள் ஒரு அழகான குளத்துல போய் இறங்கினார். குளத்துல இறங்கி யானைகள்லாம் குளத்துல விளையாடுறது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். பாத்திருக்கீங்களா? யானை எல்லாம் குளத்துல இறங்கிட்டு தும்பிக்கையில தண்ணி எடுத்து இப்படி அடிச்சு விளையாடும், ரொம்ப அழகா இருக்கும். அந்த குட்டி யானை ரொம்ப அழகா சேட்டை பண்ணும். யானை குட்டி இருக்கு இல்லையா, ரொம்ப அழகா சேட்டை பண்ணும்.
எல்லாமே குட்டியில் அழகா இருக்கும். நான் கூட குட்டியில் அழகா தான் இருந்தேன். என்ன பண்றது, காலப்போக்கில் எல்லாம் மாறிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, இந்த கஜேந்திரா வந்து யானைகளோட தண்ணியில் இறங்கி விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு முதலை வந்து யானையோட காலை பிடிச்சிருது. குரோக்கடைல் வந்து எலிபெண்டோட காலை பிடிச்சிருது. கஜேந்திராவுடைய காலை பிடிச்சிருச்சு. கஜேந்திரனுக்கு பயங்கரமான வலி தாங்க முடியல. கஜேந்திரா ஃபுல் எனர்ஜி, தன்னுடைய முழு சக்தியும் கொடுத்து அந்த முதலையோட ஃபைட் பண்றாரு, தன்னை எப்படியா ரிலீஸ் பண்ணிக்கணும்னு. ஒரு பக்கம் கஜேந்திரன் என்ன பண்ணாங்க, தன் முழு சக்தியும் கொடுத்து அந்த முதலையோட சண்டை போடுறாரு. முதலையும் விடுற மாதிரி இல்ல, முதலையும் ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு இருக்கு. கஜேந்திரனை விடுற மாதிரி இல்ல. ரெண்டு பேருக்கும் ஸ்ட்ராங்கான ஃபைட். ஒரு பக்கம் கஜேந்திரா, இன்னொரு பக்கம் குரோக்கோடைல். இயர்ஸ் டுகெதர். பாகவத் என்ன சொல்லிருக்குன்னா, பல தெய்வ வருஷங்களுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. கஜேந்திரா வந்து ரொம்ப போராடுறார், இந்த முதலையில இருந்து எப்படியாவது என்ன காப்பாத்திக்கணும். அது காலை பிடிச்சு கடிச்சு ரத்தம் வருது, அது அப்படி இழுத்துட்டு இருக்கு தண்ணிக்குள்ள. இந்த முதலை வந்து யானையை தண்ணிக்குள்ள இழுக்குது. என்னன்னா, இந்த முதலை இருக்கு இல்லையா, முதலையோட ஒரு பவர் என்னன்னா, அது தண்ணியில ரொம்ப பவர், சக்தி அதிகம். அது அதோட ஜோன். முதல்ல தண்ணியில தரையில வந்துச்சுன்னா அதுக்கு அவ்வளவு சக்தி இருக்காது, தண்ணிக்குள்ள ரொம்ப எனர்ஜி அதிகம். யானை வந்து தரையில ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், தண்ணிக்குள்ள அதுக்கு வந்து முடியாது. இப்ப என்னாச்சு, முதலையோட ஏரியால போய் யானை மாட்டிக்கிச்சு. கஜேந்திரனுக்கு தரையில இருந்தா பலம் அதிகம், ஆனா தண்ணிக்குள்ள போய் மாட்டிக்கிட்டாரு. முதல்ல அதோட இடத்துல இருக்கு, ரொம்ப சக்தியோட இருக்கு. கஜேந்திரனை விடுற பாடு இல்ல, பயங்கரமா சண்டை நடக்குது. இந்த கஜேந்திரா வந்து முதலையிட்ட மாட்டின்றாருன்னு சொல்லிட்டு மற்ற யானைகள்லாம் பார்த்துட்டு இருக்கு, கூட போன யானைகள்லாம். கஜேந்திரா வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, தன்னுடைய முழு சக்தியும் கொடுத்து தன்னை காப்பாத்திக்கலான்னு பார்த்தாரு, முடியல. கொஞ்சம் கொஞ்சமா டயர்ட் ஆயிட்டே இருக்காரு. யானை வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, சண்டை போட்டு போட்டு. முதல்ல வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஏன்னா அது தண்ணிக்குள்ள இருக்கு, அதோட ஜோன்ல இருக்கு. முதல்ல வந்து தண்ணிக்குள்ள அதோட இடத்துல இருக்கிறதுனால அது எனர்ஜியா இருக்கு. யானைக்கு கொஞ்சம் கொஞ்சமா பலம் போயிட்டே இருக்கு. கஜேந்திரன் சண்டை போட்டு போட்டு ஒரு கட்டத்தில் ரொம்ப டயர்ட் ஆயிட்டார். கஜேந்திரன் டயர்ட் ஆயிட்டாருன்னு பார்த்த உடனே மற்ற யானைகளை ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. இந்த ஒரு தும்பிக்கை எல்லாம் போட்டு அப்படி எப்படி கஜேந்திரனை வெளியில் இழுத்தரலான்னு பார்த்தாங்க, ஆனா முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னா, மற்ற யானைகளை விட்டுட்டு போயிட்டாங்க. கஜேந்திரனை நம்மளால காப்பாற்ற முடியாது, கஜேந்திரனை நம்மளால காப்பாற்ற முடியாது அப்படின்னு அந்த யானைகள் போயிட்டாங்க. இப்போ என்னாச்சு, கஜேந்திரனுக்கு தன்னாலே தன்னை காப்பாத்திக்க முடியல, தன்னுடைய உறவினர்களால காப்பாத்திக்க முடியல, யாரும் ஹெல்ப் பண்ண முடியல. ஆல்மோஸ்ட் ஏறக்குறைய கஜேந்திரனுடைய சக்தி பூரா போயிடுத்து. சோர்ந்து போய் விடக்கூடிய நிலைமை ஆயிட்டார். இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஆனா இறந்து போயிடுவார். அப்ப வந்து அவருக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்ப ஒரு ஞாபகம் வந்தது, அந்த குளத்திலிருந்து ஒரு தாமரை பூ எடுத்து மேல காமிச்சு, ஓ ஆதி மூலமே பரமேஸ்வரா அப்படின்னு பகவானை கூப்பிடுறாரு. அந்த தாமரை எடுத்து பகவானை கூட்ட உடனே பகவான் அப்படி கருடர் மேல வர்றார், கருட வாகனத்தில் பகவான் வர்றார். அப்படியே மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம். கிருஷ்ணா வந்து எப்படி இருக்காரு, வாசுதேவன் வந்து மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், தாமரை போல அப்படி காது வரை நீண்ட கண்கள், என்றுமே வாடாத ஒரு வைஜெயந்தி மாலை அணிஞ்சிருக்கார். அவர் மார்பில் ஒரு ஸ்ரீவஸ்து குறி, கழுத்துல கௌஸ்துவமணி, மஞ்சள் பீதாம்பராடை, 4 கரங்கள், சங்க சக்கர கதாபத்மத்தோட பகவான் அப்படி வர்றார். அப்படி வந்து அப்படியே கருடன் மேல அப்படி வந்து இறங்குறார். ஸ்வைன் இறங்கி அப்படி கஜேந்திரன் தூக்கி மேல தூக்குறார். கஜேந்திரன் பிடிச்சு மேல தூக்குறார். அப்படி கஜேந்திரன் மேல வரவும் அந்த முதலையும் காலை பிடிச்சிட்டு இருக்கு இல்லையா, அதுவும் சேர்ந்து மேல வந்தது. உடனே சுதர்சன் எடுத்து அந்த முதலையோட கழுத்தை வெட்டிட்டார். முதலையை கழுத்தை வெட்டினோடனே அது கீழே விழுந்தது. கஜேந்திரன் அப்படியே பகவான் மேல தூக்கிட்டார். பகவானுடைய தாமரை கரம் கஜேந்திரன் மேல பட்ட உடனே அந்த கஜேந்திரன் உடல் இருக்கிற ஆத்மா இருக்கு இல்லையா, அந்த யானை சரீரத்தை விட்டு 4 கரம் உள்ள விஷ்ணு ரூபம் எடுத்துட்டு அப்படியே ஆகாசத்தில் போகுது பகவானுடைய உலகத்துக்கு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு. பாத்தீங்களா, கிருஷ்ணா என்ன சொல்றாரு, 12th சாப்டர்ல சொல்றாரு, பகவத்கீதை 12ஆம் அத்தியாயத்தில் சொல்றாரு. ஸ்லோகம் மறந்துட்டேன்,
மிருத்யு ஹரே கிருஷ்ணா மிருத்யு சம்சார சாகராத் பவாமீன சிறப்பார்த்தா மையா வேச்சித சேதசாம். பக்தனுக்கு வந்து கஷ்டம் வரும்போது நானே வந்து அவனை சம்சார சாகரத்து விடுவிச்சிருவேங்கிறார். பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை ஹரே கிருஷ்ணா ஒரு 10 minutes 10 minutes ஓகே ஓகே ஓகே. சோ கொஞ்ச நேரம் நான் பேசுறேன், அப்படி நீங்க எல்லாம் பேசிக்கோங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு, பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை யாராவது சரணடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அவங்கள வந்து பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுவிக்க உடனடியா நானே வருகிறேன். ஐ எம் கம் பர்சனலி, நானே வருவேங்கிறேன். பகவத்கீதை சொல்ற நானே பர்சனலா வந்து அவரை டெலிவரி பண்ணுவேங்க. அது கஜேந்திரனுடைய லைஃப்ல நடந்தது. அப்போ கஜேந்திர ஒரு யானை. இந்த யானை முதல்ல பக்தி பண்ணுமா? ஏன் அந்த யானையோட ஆத்மா வந்து அந்த ஆத்மாக்கு எப்படி அவ்வளவு ஒரு பாக்கியம் கிடைச்சது? ஏன்னா விலங்குகள் பகவானை நினைக்க முடியாது இல்லையா? விலங்குகள் எப்படி பகவான் நினைக்க முடியும்? மனிதன் தான் பகவான் நினைக்க முடியும். ஆனா துரதிருஷ்டவசம் மனிதன் விலங்கா போயிட்டு இருக்கான் கலியுகத்துல. மனிதர்கள் தான் பகவானை நினைக்க முடியும், கேள்வி கேட்க முடியும். எனக்கே வயசாகுது, எனக்கே நோய் வருது, நான் இறந்து போறேன், மரணமானதுக்கு அப்புறம் என்ன ஆகும், எனக்கு மறுபிறவி இருக்கா, இதெல்லாம் நம்ம தான் கேட்க முடியும். அதனால மற்ற ஜீவராசிகளை அது கேட்க முடியாது. ஆனாலும் கஜேந்திரனுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. அது உடலை விடக்கூடிய நேரத்தில் பகவானை நினைச்சு காப்பாற்றப்பட்டார். அவர் பகவானுடைய ஆன்மீக உலகத்துக்கு போனார். அப்ப பாகவதம் என்ன சொல்லுது, கஜேந்திரனுக்கு எப்படி அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது? யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் கஜேந்திரனுக்கு எப்படி கிடைச்சது? அவர் உடலை விடும்போது எப்படி அவரால் பகவானை நினைக்க முடிஞ்சது? எப்படி பகவானே வந்து அவரை மோட்சம் கொடுத்தாரு, விடுவிச்சாரு? ஏன்னா ப்ரீவியஸ் லைஃப்ல கஜேந்திரா வந்து இந்திரதும்னான்னு ஒரு ராஜாவா இருந்தது. அது முந்தைய பிரிவில இந்த கஜேந்திர யானை இருக்கு இல்லையா, இந்த கஜேந்திர யானை முந்தைய பிரிவில இந்திரதும்னான்னு ஒரு ராஜா. தட்சிண பாரத தென்னிந்தியாவில் வந்து ஒரு ராஜாவா இருந்தவர். ஆனா இந்திரதும்ன ராஜா வந்து ஒரு ராஜ ரிஷி. அவருக்கு வந்து பௌதிக ஆசை, பௌதிக பற்றுதல், ராஜ்யத்தை ஆளணும், பதவி, பெயர், புகழ் எதிரும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் ராஜ்யத்தை விட்டுட்டு போய் பகவானை குறிச்சு தவம் செய்யறார். காட்டுல போய் ஆசிரமம் ஒரு குடிசை வச்சுட்டு அந்த குடிசையில எப்பவுமே பகவானே நினைச்சிட்டு இருக்காரு. இதுல ஏதாவது தப்பு இருக்கா? இந்திரதம்ன ராஜா செய்தது சரியா தப்பா? பகவானை நினைச்சது குற்றமா? தன் ராஜ்யத்தை தொடர்ந்தது தப்பா? ஒரு ராஜா வந்து ராஜ்யத்தை விட்டுட்டு போய் எனக்கு கிருஷ்ணர் தான் வேணும், கிருஷ்ணர் தான் பெரிய சொத்து, பக்தி தான் சிறந்த சொத்து, இந்த ராஜ்யம், பெயர், புகழ்ல உண்மையான செல்வம் கிடையாது அப்படின்னு அவர் முடிவு பண்ணது சரியா தப்பா? சரி, எந்த தப்பு இல்ல அதுல. அந்த மாதிரி அவரு குடிசையில உட்கார்ந்துட்டு ஒரு சின்ன ஆசிரமம் வச்சுட்டு அங்க பகவானே நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த வழியா அகஸ்திய முனிவர் வர்றார். அகஸ்திய முனிவர் அவர் அந்த வழியா வரும்போது இந்திரதும்ன வந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அப்ப அகஸ்தியர் என்ன நினைச்சாரு, நேத்து வரைக்கும் இவன் ராஜாவா இருந்தான், இன்னைக்கு ஒரு யோகி மாதிரி தவம் பண்ணிட்டு இருக்கான், இவன் என்ன பார்த்தது நடிக்கிறான் போல இருக்கு. நான் இந்த பக்கமா வந்திருக்கேன், என்ன வரவேற்கல, என்ன உபசரிக்கல, இல்ல அதிதி தேவோபவ. இப்ப நம்ம வீட்டுக்காரர் இந்த வழியா போனா பிரபு பிரபு வாங்க உள்ள வாங்க, கொஞ்சம் தண்ணியாவது குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, உட்காருங்க. சோ விருந்து விருந்து அதிதி தெய்வபவ. அதிதி தெய்வபவ தெரியாதவங்க வீட்டுக்கு வந்தா கூட உபசரிக்கணும். தெரியாதவங்களை பத்தி என்ன இருக்கு, பகைவனே வீட்டுக்கு வந்தாலும் உபசரிக்கணும். இதுதான் நம்முடைய கல்ச்சர், வேதிக் கல்ச்சர். வேத கலாச்சாரம் என்னன்னா, ரோப்பா சொல்லுவார் கிளாஸ்ல, குருக்ஷேத்திரத்துல காலையில சண்டை போட்டு இருப்பாங்க துரியோதனும் யுதிஷ்டரும். சாயந்தரம் துரியோதனுடைய கோட்டை குடிசைக்கு அந்த டென்ட்டுக்கு பாண்டவர் யாரா வந்தா அவங்களை கூட்ட உட்கார வச்சு விருந்தோபல் அவர் உபசரிச்சு, யுதிஷ்டரா என்ன வேணும் உங்களுக்கு, நான் சண்டை நிறுத்திடணுமா, ராஜ்யத்தை நீங்களே எடுத்துக்கிறீங்களா? He has to ready to offer everything. கெஸ்ட் வந்தா, விருந்தினர் வந்தா இன்னைக்கு எல்லாமே கொடுக்க தயாரா இருந்தாங்க அன்னைக்கு. இன்னைக்கு முதல்ல கெஸ்ட் வந்தா ஏன் சொல்லாம வந்தீங்கன்னு கேட்போம். இன்னைக்கு கெஸ்ட் வந்துட்டா ஒரு போன் பண்ணிருக்கலாமே, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டுக்கலாமே, சரி பரவாயில்ல வந்துட்டீங்க, சரி இருந்துக்கங்க.
முதல் நாள் நம்மளே விருந்து பண்ணி கொடுப்போம். 2வது நாள் வீட்டில் என்ன இருக்கோ அது கொடுப்போம். 3வது நாள் நீங்க சமைச்சு எனக்கு கொண்டு வந்து கொடுக்காம 4வது நாள் எப்ப கிளம்புறீங்கன்னு. அன்னைக்கு எப்படி இருந்தது? பகைவனே வந்தா கூட உபசரிக்கிற பண்பாடு. அப்ப அகஸ்தியர் வந்த போது இந்திரதும்னா தன்னை மறந்து உட்கார்ந்துருக்காரு. அவர் இந்திரதும்னா ராஜரிஷி. ராஜரிஷினா என்னது? அவர் ராஜா தான், ஆனா பற்றுதல் இல்லாதவர். உலக வாழ்க்கையில் அவருக்கு எப்பவுமே பகவான் மேலதான் பற்றுதல். அவர் கண்களை மூடி அப்படியே பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்காரு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இந்த அகஸ்தியர் பாக்குறாரு, இவன் நடிக்கிறான். என்னை பார்த்து பார்க்காத மாதிரி உட்கார்ந்துருக்கான். இவன் ஒரு ஜடம் மாதிரி இருக்கான், ஒரு மிருகம் மாதிரி இருக்கான். ஒரு யானையா போட்டு ஜபிச்சுட்டு அகஸ்தியர் இந்திரதும்னனை பார்த்து நீ ஒரு யானையா போன்னு சொல்லிட்டு. இந்திரதும்னன் மேல ஏதாவது தப்பு இருக்கா? ஏதாவது தப்பு இருக்கா? இப்ப நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். நேரா கிருஷ்ண கீர்த்தன் பிரபு ஓங்கி ஒரு அறம் விட்ட பலாருன்னு. கிருஷ்ண கீர்த்தன் பிரபு ஒண்ணுமே செய்யல, சும்மா உட்கார்ந்து இருந்தா நான் ஓங்கி ஒரு அறம் விட்டேன். அவர் என்ன பண்ணுவாரு? திரும்பி 4 அறை எனக்கு விடுவார். இந்த சாமியை வீட்டுக்கு கூப்பிட்டதே பெருசு, வந்தா ஏதாவது சாப்பிட்டு போனா சரி, என்ன அறைய வேற செய்யறாரு. அவர் அறையறல வீட்டுல எல்லாம் சேர்ந்து என்ன முத்திடுவாங்க இல்லையா? ஆனா பாருங்க, இந்திரதும்ன ராஜாவை பார்த்து இந்த அகஸ்தியர் சபிக்கிறாரு, நீ ஒரு யானையா போட்டு. சரி, நான் இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே கிருஷ்ண கீர்த்தன் பிரபு பார்த்து நீ ஒரு எரும மாடுன்னு சொல்ற. உடனே அவர் என்ன சொல்லுவார்? நான் எரும மாடா அப்ப நீ பண்றீன்னு சொல்லுவார். கழுத. நான் 1 வார்த்தை சொன்னா ஒரு 4 வார்த்தை என்ன பார்த்து சொல்லுவார் இல்லையா? ஆனா இந்திரதும்னா என்ன பண்ணாரு? ஒண்ணுமே பேசல, மௌனமா உட்கார்ந்துருக்காரு. அவர் யோசிக்கிறார். இந்திரதும்னா யோசிக்கிறாரு, நான் என்ன பண்ணேன்? இந்த அகஸ்தியருக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அகஸ்தியருக்கும் இந்திரதும்ன மகாராஜுக்கு ஏதாவது பங்கு தகராறு, சொத்து தகராறு இருந்ததா? இல்ல ஏதாவது பாலிசிக்கு ஏதாவது பொறாமை இருந்ததா? ஏதாவது அகங்காரம்? ஒண்ணுமே கிடையாது. அவர் அந்த வழியா போறாரு, இவருக்கு உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பகவான தவம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப என்ன காரணம்? என்ன காரணம்? இந்திரதும்ன ராஜா மேல தப்பு ஒண்ணும் இல்ல. அவர் போய் வேஷம் போட்டாரு என்ன? அகஸ்தியரை பார்த்துட்டே கண்டுக்காத மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அகஸ்தியர் அந்த வழியா போகும்போது, ஓ இவர் என்ன பெரிய முனிவர், அவரோட நான் தவம் பண்றேன் பாரு, இப்படி பார்த்துட்டு இப்படியா பண்ணிட்டு இருந்தாரு. இஸ் நாட் சீட்டர். அவர் ஏமாற்றல, அவர் உண்மையாலுமே பகவான தியானம் பண்ணிட்டு இருக்காரு. உண்மையாலுமே பகவான தியானம் பண்றவர் கிடைச்ச பரிசு என்ன? நீ யானையா போகணும். அவர் பகவானே உலகத்துக்கு போறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்திரதும்ன ராஜா எனக்கு பௌதிக வாழ்க்கை வேண்டாம், எனக்கு ராஜ்யம் வேண்டாம், எனக்கு சொத்து வேண்டாம், பதவி வேண்டாம், எதுவும் வேணான்ட்டு எனக்கு பகவானுடைய தூய பக்தி தான் வேணும். நான் பகவானுடைய சேவையில் ஈடுபடணும், அவருடைய தாமரை திருப்பாத்தை அடையணும்னு தவம் பண்ணிட்டு இருக்காரு. பகவானுடைய ஆன்மீக லோகத்துக்கு போகணும் தவம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி உள்ள பக்தனுக்கு கிடைச்ச பரிசு என்னது? யானையா போகணும், விலங்கா போகணும். அந்த இடத்துல மட்டும் நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, முதல்ல அகஸ்தியரை 1 இல்லன்னு 2 ஆக்கிடும். இல்ல அவர் என்ன பார்த்து சபிக்கிறாரா? ஓ நான் யானையா போறோமா, அப்படி ஒரு பூனையா போன்னு சொல்லுவோம் இல்லையா? இல்ல அழுது புலம்பி, கிருஷ்ணா என்னையே இப்படி பண்ண, நான் உன்ட்டெல்லாம் வரணும்னு நினைச்சேன், நான் ஆன்மீக உலகம் வரணும்னு நினைச்சேனே, கிருஷ்ணா எனக்கே இந்த ஒரு சாபத்தை கொடுத்த, நான் என்ன பாவம் பண்ண, உன்னை ஏன் நான் ஜெபம் பண்ணேன் அழுது புலம்பி. ஆனா இந்திரதும்னன் என்ன பண்ணாரு? அகஸ்தியருக்கு நமஸ்காரம் பண்ணாரு. இந்திரதும்னா அகஸ்தியருக்கு நமஸ்காரம் பண்ணி, ஓ முனிவரே அப்படியே ஆகட்டும், நான் யானையா போகணுமா, சரி போயிடுறேன், அப்படி உங்க சாபம் இருக்குன்னு அப்படியே ஆகட்டும். அகஸ்தியர் ஆச்சரியப்பட்டு போனாரு. ஐயோ நான் இவனை போய் யானையா போன்னு சபிச்சுட்டேன், இவன் அதை ரொம்ப பீஸ்ஃபுல்லா எடுத்துட்டார். அவர் ரொம்ப ரொம்ப பணிவா எடுத்துக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? என்ன மீனிங் அதுக்கு? இல்ல இல்ல இல்ல, அந்த பிறவிலே கிருஷ்ணாட்ட போக வேண்டியவர் இன்னொரு பிறவி எதுக்கு எடுக்கணும்? அந்த பிறவிலேயே அவர் எல்லாத்தையும் விட்டு ஆல்ரெடி டிட்டாச்சு. நம்மளால இந்த வீட்டை விட்டு போக முடியுமா? ஒரு சின்னதா ஒரு வீடு கட்டிட்டு இது மேல எவ்வளவு அட்டாச்மெண்ட் இருக்கு நமக்கு. இது என் வீடு, என் காரு, என் மனைவி,
ஏன் குடும்பம் அப்படி இருந்தும் நிறைய பேர் போக முடியாம இருக்காங்க. அதனால சீக்கிரமா போறது. நோ நோ. சோ எவ்வளவு பெரிய தியாகம் அது, ராஜ்யத்தையே துறக்கிறது. நம்ம ஒரு வீட்டை விட்டு நம்மளால வெளியில போக முடியல. இந்திரதும்ன ராஜா ராஜ்யத்தையே விட்டு வந்திருக்காரு. He is qualified to go back to God. பல பிறவிகள பல யுகமா தவம் இருந்து கூட நோ கிடையாது. அவர் பக்தி பண்றாரு. இந்திரதும்ன ராஜா டிவோட்டி, அவர் பக்தர், பகவான் போக வேண்டியவர். அந்த யுகத்துல வந்து மெடிடேஷன் இஸ் ப்ராசஸ். கிரேதாயி தியாயதே விஷ்ணு. விஷ்ணு தான் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ லைட்டையோ பல்பையோ தியானம் பண்ணிட்டு இருக்கல. அவர் விஷ்ணு தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் டிவோட்டி. ஏன் நோ, யாரால கிருஷ்ணரை பார்க்க முடியாது? பக்தி இல்லாதவன். நோ நோ நோ, பக்தி இல்லாதவங்களால பார்க்க முடியாது. ஒருத்தர் தியானம் பண்ணலாம், கிருஷ்ணரை தியானம் பண்ணா பார்க்க முடியும். கிருஷ்ணரை விட்டுட்டு வேற ஏதோ தியானம் பண்ணா பார்க்க முடியாது. ஒருத்தர் யோகா பண்ணலாம், அந்த யோகா வந்து பக்தியில முடியணும், இல்லாட்டி கிருஷ்ணரை உணர முடியாது. ஒரு ஞானியோ யோகியோ பக்திங்கிற தளத்துக்கு வராம அவங்களால பகவானை உணர முடியாது. அப்ப ஞானிகளும் பக்தி யோகத்துக்கு வரணும், யோகிகளும் எல்லா யோகியும் பக்தியில வந்து முடியணும். இதுதான் பகவத்கீதையோட கன்க்ளூஷன். யோகி நாம் அபி சர்வேஷாம் மத்கதே நந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமயுக்தமம். நீங்க எந்த யோகிய வேணாலும் இருந்துக்கோங்க. நீங்க ஞான யோகம் பண்ணாலும் சரி, அஷ்டாங்க யோகம் பண்ணாலும் சரி, ஆனா அங்க பக்தி இருக்கணும், கிருஷ்ணருக்காக பண்ணணும். இல்லாட்டி சிரமயவேகி கேவலம், சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம், கால வரையும் தான். எந்த யோகம் வந்து கிருஷ்ணரை அடையிறதுக்காக இல்லையோ அந்த யோகம் வெறும் கால வரையும் தான். அப்ப என்னாச்சு? ஏன் இந்திரதும்ன ராஜா அந்த பிரிவிலேயே பகவான் போக வேண்டியவரு, ஏன் போக முடியல? அவர் என்ன தப்பு பண்ணாரு? அவர் ஏமாத்தினாரா? இல்ல அகஸ்தியரை பார்த்து அவமரியாதை பண்ணாரா? இல்ல அகஸ்தியருக்கு ஏதாவது குற்றம் செஞ்சாரா? அவர் மேல ஒரு குற்றமும் இல்ல. இந்திரதும்ன தேர் இஸ் நோ எனி கம்ப்ளைண்ட் அகைன்ஸ்ட் இந்திரதும்ன மகாராஜ். எந்த அப்பன்ஸ் எந்த அபராதம் அவர் செய்யல. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி நடந்தது? இந்திரதும்னா கண்ணு மூடி யோசிக்கிறாரு. கிருஷ்ணருக்கு தெரியாம தான் நடக்குமா? கிருஷ்ணருடைய அனுமதி இல்லாம தான் நடக்குமா? அவர் விருப்பம் இல்லாம நடக்குமா? அப்ப என்ன, எதனால? நான் வந்து அகஸ்தியருக்கு எந்த குற்றமும் செய்யல, இந்த வழியா போனவரு என் குடிசைக்குள்ள வந்து என்ன சபிச்சிட்டு போறாரு. இந்த ரோட்ல போயிட்டு இருந்தவரு இந்திரதும்னுடைய ஆசிரமத்துக்குள்ள வந்து அவர் சபிச்சிட்டு போறாரு. அப்ப எப்படி நடந்திருக்கு? இது கிருஷ்ணனுடைய விருப்பம், அவருடைய ஏற்பாடு. அப்ப அதை நான் அப்படியே ஏத்துக்கிறேன். பகவானுடைய விருப்பம் என்னவோ, அவருடைய ஏற்பாடு என்னவோ, அவருக்கு தெரியாம எதுவும் நடக்காது. நான் யானையா போலாமா? சரி, ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனா ஒரு கான்சியஸ்னஸ் வந்து சேஞ்ச் ஆகல. நேகா விக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோ நவித்யதே ஸ்வல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோபயாத். கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? யாராவது கொஞ்சம் பக்தி பண்ணி கூட சேவை பண்ணிருந்தா அவங்கள பெரிய ஆபத்திலிருந்து காப்பாத்துறீங்க. அப்ப அகஸ்தியருக்கு அப்பதான் புரிஞ்சுது. அகஸ்தியர் என்ன புரிஞ்சுது? ஏன்னா சரி, அகஸ்தியரை இவர் சபிக்கணும். அகஸ்தியர் வந்து இஸ் நாட் பியூர் டிவோட்டி, அவர் தூய பக்தர் கிடையாது. அப்போ another பாயிண்ட், தூய பக்திங்கிற தளத்துக்கு வராம ஒருத்தரால ரஜகுணம் தமோ குணத்தை கிராஸ் பண்ண முடியாது. பக்தி தோண்டுங்கிற தளத்துக்கு வராம மாபியச்சோ அபியபிச்சாரேன பக்தியோகேன சேவே சகுணான் சமதி தைதான் பிரம்ம பூயாய கல்பனை. அது வேற. அகஸ்தியர் சபிக்கிறதுக்கும் நாரதர் சபிக்கிறது வித்தியாசம் இருக்கு. இதுல வந்து கனெக்ஷன் இருக்கு. நோ இல்ல, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு சொல்றேன். நாரதர் வந்து 2 பேரை சபிச்சாரு, குபேரனுடைய பசங்க. இது வந்து இந்த சாபம் வந்து ஒரு கருணை. என்ன கருணைனா, பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் கூட பகவான் கிருஷ்ணருடைய தரிசனம் காண்பது மிக அரிது. கிருஷ்ணருடைய ஷாமசுந்தர ரூபம், பகவானுடைய ஷாமசுந்தர ரூபத்தை பிரம்மா சிவன் போன்ற தேவர் கூட பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது குபேரனோட 2 பசங்க எப்படி பாக்கியம் கிடைச்சது? பகவான தரிசனம் பண்றதுக்கு விருந்தாவன்ல நாரதருடைய கருணை. அது சாபம் இல்ல, அது கருணை. தற்காலிகமாக மர உடல்ல இருந்தாங்க. அப்படி மரமா இருந்தாலும் மலேசியால இல்ல, எங்க மரமா இருந்தாங்க? கிருஷ்ணருடைய விருந்தாவனத்துல, அவங்க வீட்டு முன்னாடி. விருந்தாவனத்துல ஒரு பூச்சியா இருக்கிறது கூட நம்ம பாக்கியம் பண்ணிருக்கணும். விருந்தாவனத்துல தூசி இல்ல இல்ல, அகஸ்தியர் பாகவதர் கிடையாது. பட் அகஸ்தியர் என்ன சொல்றாரு? he got another realization.
அகஸ்தியருக்கு என்ன அனுபவம் வந்துச்சுன்னா, நான் இப்பேற்பட்ட ஒரு பாகவதனை சமைச்சிட்டேன். அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு பர்சன்ல வந்து ஒரு நபரை நம்ம எக்ஸ்டர்னலா ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஒரு நபரை, ஒரு பக்தரை நான் வெளித்தோற்றமா அடையாளம் காணவோ மதிப்பிடவோ கூடாது. இந்திரதும்னா பார்த்து என்ன நினைச்சாரு? அகஸ்தியர் வந்து இந்திரதும்னை பார்த்து வெளித்தோட்டத்தையும் நேற்று வரைக்கும் ராஜாவா இருந்தான், இன்னைக்கு என்ன பெரிய சாது ஆயிட்டானா? அவர் ஜட்ஜ்மெண்ட் வந்து தப்பாயிடுச்சு. செகண்ட் திங், அகஸ்தியருக்கு புரிஞ்சு போயிடுத்து இந்திரதும்னா பியூர் டிவோட்டி. அவர் தூய் கூட எங்க இருந்து இது ரெண்டு ரீசன் இருக்கு. ஒன்னு வந்து கிருஷ்ணா யாரோட ஃப்ரீவில இன்டர்ஃபியர் ஆகுறது இல்ல. இப்ப உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு, உங்க சுதந்திரத்துல கிருஷ்ணா தலையிட மாட்டார். செகண்ட் திங் வந்து இந்த லீலை மூலமா கிருஷ்ணர் என்ன கத்துக் கொடுக்கிறாருன்னா, ஒரு பியூர் டிவோட்டிக்கும் ஈவன் ஒரு சேஜ் ஒரு சைட்லி பர்சனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு தூய பக்தருக்கும் ஒரு தபஸ்வி அல்லது ஞானி அல்ல யோகி ரெண்டு பேரும் ஒரே லெவல் கிடையாது. நீங்க எவ்வளவு பெரிய ரிஷியா இருந்தாலும் பக்திங்கிற தளத்துக்கு வராத வரைக்கும் நீங்க ஒரு சாதாரணமான ஆன்மீகவாதியை தான் கருதப்படுவீங்க. தட்ஸ் ஆல். இப்போ அகஸ்தியா இஸ் an இன்ஸ்ட்ருமெண்ட். இந்திரதும்னா எப்படி எடுத்துட்டாரு? நான் வந்து என் மூலமா பகவான் ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்காரு, இந்த அகஸ்தியர் ஒரு கருவிதான் இல்லையா? இப்ப வந்து நான் வந்து கிருஷ்ண கீர்த்தன் பிரபு ஓங்கி அரைஞ்சிட்டேன். அப்போ அவர் என்ன நினைக்கணும்? நான் எங்க வெளியில போய் அற வாங்க வேண்டியது இருக்கு, இன்னைக்கு பிரபு கையில அற வாங்கிட்டேன். நல்ல விஷயம் தானே இல்லையா? ரோட்ல போய் ஒரு டாக்ஸி காரண்ட் அற வாங்குறத விட ஒரு டிவோட்டி கையில அற வாங்குறது பெரிய பாக்கியம் இல்லையா? அப்போ இன்னைக்கு அற வாங்கணுங்கிறது அவர் தலையெழுத்து, அவருடைய கர்மா. இன்னைக்கு வந்து அவருக்கு அடி விழுகணுங்கிறது இருக்கு, அது டிவோட்டி கையில வாங்கிட்டாரு, அவ்வளவுதான். அப்படி எடுத்துக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணும்போது எந்த சூழ்நிலை இருந்தாலும் இது கிருஷ்ணருக்கு தெரியாம நடக்காது, கிருஷ்ணனுடைய அனுமதி இல்லாம நடக்காது. ஒருவேளை என்னுடைய கர்ம வினையா இருக்கலாம், நான் முன் ஜென்மத்திலே ஏதாவது பக்தருக்கு துன்பம் பண்ணிருக்கலாம், யாராவது தொந்தரவு செஞ்சிருக்கலாம், அதோட ரியாக்ஷன் தான் இப்ப எனக்கு வருது. அதனால பகவான் மேல எந்த குறையும் இல்லை, பகவான்கிட்ட எந்த குற்றமும் இல்லை, தப்பு பூரா என் மேலதான் இருக்கு. நான் வந்து இந்த ஜட உடல் எடுத்திருக்கவே கூடாது. நான் ஜட உடல் எடுத்ததுனால தானே இந்த மூணு குணத்துல தானே என்ன புகழ்ந்தாங்க, என்ன அவமானப்படுத்திட்டாங்க, என்ன அது சொன்னாங்க, என்ன இது சொன்னாங்க. நானே இந்த உடலில் ஆத்மா. அப்ப எனக்கு ஏது புகழ்ச்சி இகழ்ச்சி இல்லையா? எனக்கு ஏது மான அவமானம்? அப்போ இந்திரதும்னா எப்படி எடுத்துட்டாரு? இது பகவானுடைய கருணை எடுத்துட்டாரு. அகஸ்தியருக்கு ரொம்ப வெக்கமா போயிடுச்சு, ஷேம் ஆயிடுச்சு. அட உண்மையாலுமே பக்தன் தான், நான் சபிச்சிட்டேனே. அதுக்கப்புறம் அகஸ்தியர் சொல்றாரு, நான் கொடுத்த சாபத்தை வாங்க முடியாது. நீ யானையா போன்னு சொல்லிட்டேன், திரும்ப வாங்க முடியாது. நீ யானையா போனாலும் அந்த பகவானே வந்து ஆன்மீக உலகத்துக்கு கூட்டின்னு போவாரு. நீ யானையா போனாலும் அந்த பகவானே வந்து உன்னை ஆன்மீக உலகத்துக்கு கூட்டின்னு போவார். எப்ப அதுக்கப்புறம் ரிலைஸ் பண்ண அகஸ்தியர். அதனால இந்த இந்திரதும்ன ராஜா வந்து யானையா போனாரு. அவர் இந்த உடலை விடும்போது பகவான் ஞாபகம் கொடுக்கிறார் இல்லையா? சிப்ரம் பவதி தர்மாத்மா சச்சாந்தி கச்சதி கவுந்தேய பிரஜானகி நமே பக்த புனஷதி. என் பக்தன் என்னைக்கும் வீண் போக மாட்டேன். பகவானே வந்து கூட்டின்னு போற. பகவானே வந்து கஜேந்திர யானைய ஆன்மீக உலகத்துக்கு கூட்டின்னு போற. அந்த உடலை விட்டு அந்த ஆன்மா வந்து பகவான்கிட்ட போயிடுது. அந்த முதலை இருக்கு இல்லையா? அந்த முதலை வந்து ஹூக்குன்னு ஒரு கந்தர்வன், ஹூக்கு கந்தர்வா. அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? கந்தர்வா வந்து பெண்களோடு தண்ணியில விளையாடிட்டு இருக்கும்போது தேவலா ரிஷி வந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு. இவன் போய் அவர் காலை பிடிச்சு எடுத்துட்டான். அவரு கோவம் வந்து சபிச்சிட்டாரு, நீ முதலையா போன்னு. இப்ப என்னாச்சு? இந்த முதலை வந்து தேவல ரிஷியோட சாபத்தினால முதலையா இருக்கு இந்த கூக்கு கந்தர்வா. அப்போ தவறு உணர்ந்து மன்னிப்பு கேட்டான். உன்னை பகவான் வந்து நீ கஜேந்திர யானையை பிடிப்ப, அப்ப பகவானுக்கு ஒன்று டெலிவரி பண்ணுவார். அப்ப என்ன அர்த்தம்? பக்தனின் பாதத்தை பிடித்துக் கொண்டாலும் உங்களுக்கு விடுதலை உண்டு. இவர் வந்து அப்பன்ஸ் பண்ணாலும், இவர் வந்து தேவல ரிஷிக்கு அபராதம் பண்ணாரு. தேவலர் சொன்னாரு, நீ வந்து முதலையா போயிடுவேன், தண்ணிக்குள்ளதான் விளையாடிட்டு இருந்த, நீ தண்ணியிலேயே விளையாடுன முதலையா போயிருன்னு சொல்லிட்டு. அப்புறம் இவன் மன்னிப்பு கேட்கும். ஒரு சமயம் நீ கஜேந்திர யானை இந்த குளத்துல வரும், அவன் நீ காலை பிடிச்சிடுவ, அப்ப பகவான் வந்து உன்னை இந்த உடல்ல இருந்து விடுவிச்சிடுவாரு, உனக்கு மோட்சம் கொடுப்பாரு. ஆனா விஷயம் என்னன்னா, ரெண்டு பேரும் அடைஞ்ச ஒரே நிலை இல்ல. கஜேந்திரன் வந்து பகவானுடைய உலகத்துக்கு போனாரு, இந்த ஊக்கு கந்தர்வா கந்தர்வ உலகத்துக்கு போனார். பிகாஸ் இஸ் நாட் எ டிவோட்டி. ஊக்கு கந்தர்வா பகவானுடைய உலகத்துக்கு போல.
அவர் அந்த தேவ சரீரத்தை எடுத்துட்டார். அதனால ஏதாமா பிரபத்தியந்தே தாம் சதைவ பஜாமியகம், யார் என்னை சரணடைகின்றார்களோ அதுக்கு ஏற்றாற் போல நான் பலன். நம்ம 100% கிறிஸ்தரை சரணடைஞ்சா கிறிஸ்தரும் 100% பலன் அளிப்பார். நான் ஒரு 50% வச்சுட்டு அப்புறம் பாத்துக்கலாம், கிறிஸ்தரும் 50% வச்சு அப்புறம் பாத்துக்கலாம். என்னுடைய சரணாகதி பொறுத்து இருக்கு. யாரு? ஆமா, அதனாலதான் அவருக்கு அந்த தேவ உடல் கிடைச்சது. அந்த சாபத்திலிருந்து விடுபட்டார். இந்த சாபத்திலிருந்து பகவான் அவர் விடுவிச்சிட்டாரு. முதலிய மோக்ஷான்றது வந்து கிருஷ்ணாவே வந்து தேர்ந்து கொடுக்குறதா இல்ல நம்ம செஞ்ச உடனே கிருஷ்ணா நாமத்தை சொன்ன உடனே? அதுல மோட்சத்துல நிறைய கேட்டகரி இருக்கு. அந்த சாப்டருக்கு போல பொதுவா வைகுண்ட பிராப்தம். வைகுண்ட பிராப்தம் பக்தி இருந்தா தான் போக முடியும். பக்தி வந்து கிருஷ்ணாவோட கருணை என்ன, அதாவது செக்ஷன் பை ஹிம். ஆமா, இப்ப வந்து நான் கிறிஸ்தரே நினைச்சிட்டு இருக்கேன்னா நான் வைகுண்டம் போலாம். வைகுண்டம் மட்டும் இல்ல, கிறிஸ்தோடைய கோலம் தானே போலாம். அதாவது பகவானுடைய எந்த லீலையில நான் ரொம்ப கவரப்பட்டிருக்கணும், அது நரசிம்ம லீலையா, ராம லீலையா, அல்லது கௌரங்க லீலையா, கிருஷ்ணன் லீலையா, அப்ப இந்த உடலை விடும்போது இப்ப ஒருத்தர் இறக்குறாரு, இறந்து போகும்போது கிருஷ்ணா நாம சொல்றாரு, உடலை விடும்போது கிருஷ்ணரை நினைக்கணுமே முதல்ல. அப்படின்னா ஆல்ரெடி பர்ஃபெக்ட் ஆயிட்டாருன்னு அர்த்தம். அந்த நேரத்துல பகவான் நினைக்கணுமே. வாட் எவர் இட் மே பி. அஜாமிலன் தன் பையனை தான் கூப்பிட்டாரு, அதுக்கப்புறம் போனாரு, பியூரிஃபை ஆகி போனாரு. செகண்ட் டைம். ஏன்னா முதல்ல வந்து நம்ம எங்க நிப்பாட்டுறோமோ அதே மாதிரி திருப்பி அடுத்த பிறவியில நிப்பாட்டிட்டு அதனால நம்ம வந்து அதாவது பெர்ஃபெக்ஷன் அடைஞ்சிட்டு தான் நம்ம வந்து அது கூட அந்த பெர்ஃபெக்ஷன் அடைஞ்சு கூட பகவான் போக முடியாது. அது அவரோட இஷ்டம். என்னுடைய முயற்சி இல்ல, நான் ஆசைப்படணும். நம்ம படலாம் கொடுக்குறது இல்ல. இதுல 2 இருக்கு. தாமோரில 2 விஷயம் இருக்கு. ஒன்னு யசோதாமோட முயற்சி, கிருஷ்ணாவோட கருணை. யசோதாமா கிருஷ்ணரை எப்படியாவது கட்டி வைக்கணும்னு முயற்சி பண்ணாங்க, ட்ரை பண்ணாங்க, சின்சியரா ட்ரை பண்ணாங்க. தென் கிருஷ்ணா பிளெஸிங் கொடுத்தாரு. அந்த மாதிரி நம்ம சின்சியரா ட்ரை பண்ணலாம். சோ கிருஷ்ண நாமத்தை சொன்னா மட்டும் போதாது, கிருஷ்ண நாமத்தை சரணாகதியோட சொன்னா சர்வதர்மான் பரித்யாக சரணாகதி. அது கூட அது வந்து அவரே வந்து மோட்சம் கொடுக்கணும்னு நினைச்சாதான் கொடுப்பார். நம்ம வந்து முயற்சி தான் பண்ண முடியும். ஆனா இது எப்படின்னா 2 விஷயம் இருக்கு. இதுல இன்னும் 2 விஷயம் இருக்கு. என்னன்னா அதுவும் வந்து நம்ம எந்த லெவல்ல சாண்ட் பண்றோமோ, அதாவது நாம அபராதமா, நாம பாசா, சுதநாமா. சுதநாமா மீன்ஸ் கம்ப்ளீட் பியூர் சாண்டிங். யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டில் ஹரிதாஸ் தாக்கூர் என்ன சொல்றாரு, இந்த மீட்டிங் நடந்தது எப்பன்னா 500 years பேக், 500 வருஷத்துக்கு முன்னாடி ஹரிதாஸ் தாக்கூர் இங்க இருந்த போது, பூமியில இருந்த போது, கிருஷ்ணநகர்ல ஒரு மீட்டிங் நடக்குது. ஒரு கூட்டம் போட்டிருந்தாங்க, சாதுக்கெல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க ரகுநாதாஸ் கோசாமி வீட்டுல. அப்போ வந்து ஹரிதாஸ் தாக்கூர் இன்வைட் பண்ணிருக்காங்க. ஹரிதாஸ் தாக்கூர் வந்த உடனே அவரை ரொம்ப அன்போடு எல்லாம் வரவேற்று ஹரிதாஸ் தாக்கூர்ட்ட வந்து நீங்க நாமத்தை பத்தி சொல்லுங்க, நீங்க நாமாச்சாரியர் இல்லையா, நீங்க நாமத்தை பத்தி சொல்லுங்கன்னு ஹரிதாஸ் தாக்கூர்ட்ட கேட்டாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் வந்து இந்த 3 விஷயம் சொல்றாரு. நாம அபராத், நாம பாஷ், சுத்த நாம. நாம அபராதம்னா நாம சொல்லிட்டு இருக்கோம், அபராதம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 10 குற்றம் இருக்கு இல்லையா, பகவானுடைய நாமத்தை சொல்றவங்க தவிர்க்க வேண்டிய 10 குற்றம். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சாண்டிங்கும் பண்றோம், அபராதம் பண்றோம். சாண்டிங்கும் பண்றோம், அபராதம் பண்றோம்னா அதுல பியூரிஃபை ஆக முடியாது, ரொம்ப டைம் ஆகும் பியூரிஃபை ஆகுது. அது அபராத ஸ்டேஜ். அதனாலதான் இந்த குற்றங்களை தவிர்க்கணும். ஏன்னா அபராதத்தோட சாண்ட் பண்ண அது பியூரிஃபை ஆகாது. எப்படின்னா இப்ப சூரியன் இருக்கு இல்லையா, சூரியனை வந்து மேகம் மறைச்சிருச்சு, அதனால சூரியன் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. சூரியனுக்கு சக்தி இருக்கு, ஆனா மேக மூட்டத்தினால என்னால கிரகிச்சிக்க முடியல. அந்த மாதிரி நான் சாண்டிங் பண்றேன், அபராதம் பண்ணிட்டு இருந்தா அது நாமத்தோட சக்தி என்னால கிரகிச்சிக்க முடியாது. அப்ப அபராதங்கள் விலகுனா கிரகிச்சிக்க முடியும். அந்த அபராத நாமத்தை சாண்ட் பண்ணிக்கிட்டு அபராத கான்சியஸ்லயே நம்ம வந்து கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி இறந்து போயிட்டா மோட்சம் அடைய முடியாது. திருப்பி போறது, திருப்பி பியூரிஃபை ஆகி திருப்பி அது நம்ம கையில் இல்ல. இல்ல, அது நம்ம கையில் இல்ல. சாண்டிங் அந்த ஹோலி நேம் இருக்கு இல்லையா, இந்த ஹோலி நேம் நீங்க உடலை விடும்போது சொல்றதுக்கு ரொம்ப ஃபார்ச்சுனேட், ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும். சில நேரம் எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு. என்னன்னா டிவோட்டியே இருக்க மாட்டாங்க, அவங்க பாடி விடும்போது நாங்க கூட சாண்ட் பண்ணிட்டு இருப்போம். அது எப்படி நடந்தது, அந்த ஆன்மாவுடைய பாக்கியம். அந்த ஆன்மாக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. சம்டைம் டோனரா இருக்கலாம், நிறைய ஒரு லைஃப் மெம்பரா இருக்கலாம், டோனரா இருக்கலாம், கெஸ்டா இருக்கலாம். நம்ம வந்து அவர் உடலை விட போறாரு தெரிஞ்சோடனே நம்ம போய் பக்கத்துல சாண்டிங் பண்ணிட்டு இருப்போம். அவருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு, பகவான் நம்ம கேட்டுட்டு உடலை விடணும். நம்ம சாண்ட் பண்றவங்களும் வந்து சுதநாமம் சாண்ட் பண்றோம்ல,
அவங்க வந்து கேட்கறதுக்கு. அதாவது நெருப்பு இருக்கு இல்லையா, நெருப்பு வந்து நீங்க தெரிஞ்சு சொட்டாலும் சுடும், தெரியாம சொட்டாலும் சுடும். நெருப்போட தன்மை என்னன்னா, இங்க தெரிஞ்சு சொட்டாலும் சுடும், தெரியாம சொட்டாலும் சுடும். ஹரிநாமத்துக்கு சக்தி உண்டு. அது நீங்க வந்து கவனமா சொன்னாலும் சரி, கவனக்குறைவா சொன்னாலும் சரி, பக்தியோட சொன்னாலும் சரி, பக்தி இல்லாம சொன்னாலும் சரி, அந்த நாமத்தோட சக்தி இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். என்னன்னா, பகவான் நாமத்துக்கு சக்தி இருக்கு. அது விளையாட்டா சொன்னாலும் பலன் கொடுக்கும், கேலி பண்ணி சொன்னாலும் பலன் கொடுக்கும், நம்பிக்கை இல்லாம சொன்னாலும் பலன் கொடுக்கும். ஆனா அதுக்காக அப்படி சொல்லணும்னு அர்த்தம் இல்ல. அது இந்த ஹோலி நேமோட பவருக்காக சொல்லியிருக்கு, எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு பகவானின் நாமம். ஆனா சொன்ன ஹரிநாமம் வந்து அஜாமிலானால உடனே மேல போக முடியல. ஆமா, பியூரிஃபைட்டர் உடனே மேல இல்ல. டாபிக் வந்து அவர்னால வந்து மோட்சம் பெற முடியல. திருப்பி இன்னொரு பிறப்பு எடுத்து இன்னொரு பிறப்பு எடுக்கல. சேம் லைஃப்ல அவர் ஹரித்வார்ல போய் சான் பண்ணார். இன்னொரு பிறப்பு எடுக்கல, அதே லைஃப்ல சேம் லைஃப். எந்த விஷ்ணு தூதரை பார்த்தாரோ, என்ன அஜாமிலா ஆட்வர் ஃபுல்லி கண்டாமினேட்டட். அந்த விலைமாதோட சங்கத்தினால ஒரு கலங்கமா இருந்தது. ஆனாலும் தன் குழந்தையை கூப்பிட்டாரு நாராயணன். அப்ப பகவான் விஷ்ணு தூதர் அனுப்பிச்சிட்டார். அங்க யமதூதர் போயிட்டார். அவர் குழந்தையை கூப்பிடும் போது அந்த நாராயண நாமா வந்து நாமா பிரார்த்தா, நாமா பாஷா, சுதநாமா, நாம பாஷன்னு சொல்றாரு கிருஷ்ணா சக்கரத்தர். நாம பாஷ். இதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ ஹரிதாஸ் சக்கர் என்ன சொல்றாருன்னா, இந்த சபையில நாம அபராதம் ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தா பகவானுடைய கருணை கிடைக்காது. எப்போ ஒருத்தர் நாம அபராதத்தை தவிர்த்துட்டு நாம பாஷா ஸ்டேஜ்ல சொல்றாங்களோ அவங்களுக்கே கிருஷ்ண பிரேமம் கிடைக்கும் சொல்றாரு ஹரிதாஸ் தாக்கூர். ஈவன் ஒருத்தர் சாண்டிங் பியூர் இல்ல, சுத்த நாமம் இல்ல, பட் ஆனா அபராதங்களை தவிர்த்து சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா he will get the benefit. ஒருத்தர் வந்து மரணப்படுத்தி இருக்காரு, சாண்ட் பண்றவங்க வந்து நாம அபராதம் சாண்ட் பண்றாங்க, அபராதத்தோட பண்றாங்க. So how does that benefit the soul who is சாண்ட் பண்ற ஒரு அபராதியோ இல்லையோ, அவருடைய நாமம் கிருஷ்ணனுடைய நாமம் இருக்கு இல்லையா, அது இந்த சோலுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா அவர் அந்த இடத்துல கேட்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. I may be imperfect, but holy name is perfect. Chanting பண்ற நான் imperfect. What grade of benefit that Namaparat produces you for a second chance, for a better life, next life, or immediate to Swarga or what? No. So holy name வந்து சொர்க்கத்துக்கு போறதுக்காக இல்ல, பகவான்கிட்ட போகணும். சரி, பகவானுக்கு போறதுக்கான என்ன கிடைக்கும்? யாருக்கு? அபராதத்தோட கேட்டுட்டு இறந்து போறாருல, சோ அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்குமா? அதாவது கேட்டவர் அபராதம் பண்ணல, சொன்னவர் வேணா அபராதியா இருக்கலாம், அபராதம் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கலாம். இவர் கேட்டது ஹோலி நேம். அப்போ கேட்டுட்டு பகவான் நினைச்சாரா? இவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு அபராதியா இருக்கேன், ஆனா நீங்க பாடி விடும்போது நான் வந்து சான் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நீங்க உங்க கான்சியஸ்னஸ் எங்க பிக்ஸ் பண்றீங்க? ஃபர்ஸ்ட். செகண்ட், நீங்க ஹோலி நேம் ஹியர் பண்றீங்க. பகவானை நினைச்சிட்டு அந்த நாமத்தை கேட்டு உடலை விட்டீங்கன்னா நீங்க டெஃபரெண்டா பகவான் போறீங்க. இல்ல நீங்க வந்து அந்த நேரத்தை பகவானை நினைக்கல, பட் நாம காதுல விழுந்தது, பகவானை நினைக்கல, நீங்க வேற ஏதோ நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா யூ மே பி born in a Vaishnava family. பிகாஸ் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பகவான் கொடுக்கிறாரு. அன்லெஸ் வந்து நம்ம கேட்டுட்டு நினைச்சா மட்டும் தான் பகவான்கிட்ட போக முடியும். அது வந்து நினைச்சா மட்டும் இல்ல, ஃபுல்லா சரணாகதி அடைஞ்சா மட்டும் தான் போக முடியும். சரணாகதி அடைஞ்சிட்டோமா அடியிலங்கிறது ரெண்டாவது. பகவானை நினைக்கிற இந்த உடலை விடும்போது அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்துவா கலை வரும். இது எப்ப சாத்தியமாகும்? நீங்க சொன்ன மாதிரி சரண்டர் பண்ணா சாத்தியமாகும். இது எல்லாருக்கும் சரண்டர் பண்ண முடியுமான்னு சொல்ல முடியாது. அதனாலதான் வந்து குரு கிருஷ்ண பிரசாதி பாய் பக்திலதா பீஜா. சோ இறந்து போறவங்க திருப்பி ஒரு பக்தரா பிறந்து தீட்செல்லாம் எடுத்து எல்லாத்தையும் கடைபிடிச்சு உள்வாங்கிட்டு இப்படி அஜாமிலா வந்து செகண்ட் சான்ஸ்ல வந்து இல்ல அஜாமிலா அந்த லைஃப்லயே போனாரு. So second chance அவர் திருப்பி வந்து practice பண்ணும்போது he took everything inside, he practiced, he evolved as a Parama Bhagavatar, and then only he chanted the Suddhana and yet it Narayana. Correct. Okay, அதாவது எப்படின்னா பிரபு ஆக்சுவலி என்ன விஷயம்னா இதுல ஒருத்தர் வந்து கிருஷ்ணா பக்தி பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு. கிருஷ்ணா பிராக்டிஸ் பண்றவர் வந்து அபராதங்களை தவிர்த்து சாண்டிங் பண்ணணும், அபராதங்களை தவிர்த்து நாம சொல்லிட்டு இருக்கணும். அப்படி அபராதம் தவிர்த்து நாம சொன்னாலே அது நாம பாச ஸ்டேஜ் வந்துடும்.
நாமபா ஸ்டேஜ் வந்தாலே அவர் ஸ்லோலி சுத்த நாமத்துக்கு வந்துடுவார். பட் இட் வில் டேக் டைம். அது எவ்வளவு எஃபர்ட் எடுக்கிற, எவ்வளவு முயற்சி பண்றாரு, எவ்வளவு இட் இஸ் ஆல்சோ இன் அப்பர் இன்டென்டிவ் வைல் சாண்டிங் இல்லையா. பகவான் நாமத்தை கவனக்குறை வச்சிருப்பதும் குற்றம் தான் சொல்றோம். அப்ப சாண்டிங் வந்து கவனமா சொல்லணும், அது காதுல கேட்கணும், பகவான் மெடிடேட் பண்ணணும், அது ஜபத்தை வந்து மெடிடேஷனா பண்ணணும், ஜபத்தை தியானமா பண்ணணும், ஜபத்தை வந்து ஒரு யஜ்ஞமா பண்ணணும். ஓகே, அப்போ இது வந்து நம்ம பிராக்டிஸ் பண்றோம், இது நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். Agastya is a Bhagavata. I saw in a commentary of Sri Vaishnavas. And also Agastya Muni initiated Rama in certain mantra in Ramayana. Okay, bro. Yes. சரி, நம்ம பேசுவோம். நிறைய டிபேட். வேற நீங்க நான் இங்கதான் இருப்பேன், ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க.